ஹலோ எல்லாருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குருமா. இதை மட்டன் குருமான்னு சொல்லலாம், மட்டன் தால்ச்சானும் சொல்லலாங்க. எங்கள் ஸ்டைலில் வந்து நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு காட்டுறோம். ஸோ இதுக்கு வந்து 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இது ஆனியன், தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து அரைக்கிற பேஸ்ட் வந்து மிளகா, பொட்டுக்கடல, தேங்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நாங்கள் அரைத்து வச்சுருக்குறோம். ஸோ வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அடுத்து வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த குருமா பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் வந்து பிரியாணிக்கு வந்து ரைத்தாவை தவிர வேறு எதுவுமே வச்சு சாப்பிட மாட்டேங்க. பட் ஆனால் வந்து இந்த குருமா பார்த்தும் இந்த ஃப்ளேவர் ஆஃப் ஸ்மெல்லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே இதை நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சரின்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த கடாயில் இதெல்லாம் பொரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க சைடில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை எடுத்து போட்டாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணுங்க. அது நல்லா வணங்கி வர அளவுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க என் மாமியார். ஸோ அதனால் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா அதுவுமே நல்லா இதாகி குக்காகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக டெம்ப்ட் ஆகுங்க இந்த குருமா. ஆக்சுவலாக இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட நான் ப்ரெட்டு, இடியாப்பம் இது கூட இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ இதை நல்லா வணக்கி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஃபுல்லாக வணக்கி இது வந்து இன்னும் நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வணக்கி எடுத்துடணுங்க. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மட்டனில் ஆட் பண்ணாங்க, இதில் ஆட் பண்ணலங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இதை ஃபுல்லாக வணக்கி எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்களும் வந்து சைட் பை சைட் பிரியாணி ரெடி ஆகுமா, இதுவும் ரெடி ஆகுமா, எல்லாம் ஸ்மெல்லாக வந்து எல்லோரையும் மார்னிங்கே வந்து வயிறு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படியே அவங்களும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு இந்த மாதிரி வந்து பிரியாணியோட கிரேவி, சைட் டிஷ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் என்ன சைட் டிஷ் நீங்கள் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே அவங்களும் வணக்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாங்களும் வந்து பிரியாணிக்கெல்லாம் வச்சு ஃபைனல் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சுன்னு சொல்லி அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஓகே தால்ச்சா ரெடி ஆனோடனே ஒரு பொடி பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் வந்து இந்த ஆல்ரெடி குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சுருந்தேன்னு சொன்னோம். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டிருந்தாங்க, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு. ஸோ இது 2யும் போட்டு குக்கரில் வந்து விசில் விடுறதுக்காண்டி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதிலே வந்து என்ன பண்ணிட்டோம்னா தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டோங்க. நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதனால் அந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையுமே போட்டாச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பில் ஏற்றிட்டு இதை வந்து மறுபடியும் குக்கரோடு எடுத்து மேலே வச்சாச்சுங்க. ஸோ வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த கடாயில் வணக்கிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த குக்கர்லேயே பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு டைம் கன்செஷன் ஆகுது அப்படின்றதுக்காண்டி ப்ளஸ் பாத்திரம் இல்லாதனால இந்த குவான்டிட்டிக்கு இதில் வச்சா நல்லா வராது, செட் ஆகாது அப்படின்றதுக்காண்டி நாங்கள் இதில் போட்டோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து இது பண்ண விட்டுட்டோங்க. நல்லா வேகிறதுக்காண்டி வச்சுட்டோங்க. இதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டாச்சுங்க மேலாப்பில். போட்டுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்போயே ஒரு நல்ல அரோமாங்க. அது கொதிக்க வந்து சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அப்படியே தூக்கி போட்டு விசிலில் வந்து மூடி அப்புறம் ஒரு 4 விசில் விட்டோங்க. 4 விசில் விட்டு கம்மன்னு ஒரே வாசனைங்க. வீடு சுற்றி முற்றி செம்ம ஸ்மெல்லுங்க. இதுவும் அந்த பிரியாணிக்கும் ஒரு செம்ம டாப் நாச் காம்பினேஷனுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் எல்லாத்தோடையுமே பேர் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த குருமா வச்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற பிரியாணியோட இதோட கம்பேர் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஓகே பாய், அடுத்த ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.